தீபாவளி பண்டிகையொட்டி மதுரை சித்திரை வீதிகளில் இறுதிக்கட்ட ஷாப்பிங்கில் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. மக்கள் கூட்டம் எவ்வாறு காணப்படுகிறது? இந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக தீப ஒளி திருநாளான தீபாவளி கொண்டாடுவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில்தான் மதுரை சித்திரை வீதியில் மக்கள் வெள்ளம் என்பது அலைமோதக்கூடிய காட்சிகளை தான் நம் ஒளிப்பதிவாளர் வினேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தென் தமிழகத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரத்தை சுற்றிலும் உள்ள மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை என ராமநாதபுரம் என பல்வேறு மாவட்டங்கள் இருந்த போதிலும் மதுரை தான் பிரதான ஒரு மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக திருவிழாக்கள் என்பதற்கு மிகவும் பெயர் போன மதுரை மாநகரத்தில் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றால்தான் இந்த தீபாவளி என்பது தித்திக்கும் தீபாவளியாக இருக்கும் என்பது இந்த மக்களினுடைய ஒரு ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது. அதனை எதிரொலிக்கும் விதமாகத்தான் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மாசி வீதிகளில் மக்கள் வெள்ளம் அலை போல திரண்டு மாசி வீதிகள் முழுவதும் சித்திரை திருவிழாக்களில் தேர் ஓட்டம் காணும் போது எந்த அளவிற்கு மக்கள் வெள்ளம் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் மக்களின் கூட்டம் என்பது தற்போது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மாசி வீதிகளில், அதாவது தெற்கு மாசி வீதி, கீழ மாசி வீதி, மேல மாசி வீதிகளில் ஜவுளி நிறுவனங்கள் என்பது ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. அதே போல வீட்டுக்கு தேவையான அனைத்து வகை பொருட்களும் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் என்பதும் இந்த பகுதிகளால் உள்ளது. அதனால் தான் இன்று 10 மணி முதலே மக்கள் பல்லாயிரக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான மக்கள் தற்போது முற்றுகையிட்டு தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், பலகாரங்கள், இனிப்பு வகைகள், அது மட்டும் இல்லாமல் இதன் அருகிலே இருக்கக்கூடிய சிம்மக்கல் எல்பேட்டை பகுதிகளில் நாளை இந்த தீபாவளியை அதிகாலையிலேயே இரத்த பொரியல் வைத்து இட்லி தின்பார்கள். அதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய அசைவ பொருட்களும் வாங்குவதற்கு இந்த பகுதியை தற்போது மக்கள் முற்றுகையிட்டு தங்களுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் வாங்கி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் மாசி வீதிகளில் அதிக அளவில் தங்க நகை கடைகளும் உள்ளன. அதன் அடிப்படையில் நகைகளை வாங்குவதற்கும் அதிக அளவில், ஏனென்றால் தீபாவளி என்பது ஒரு எல்லாரும் கொண்டாடக்கூடிய வகையில் மனதில் முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்க வேண்டும். அன்ற பிடித்த நபர்களுக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களையும் பிடித்த பொருட்களையும் வாங்கி கொடுப்பது என்பது வழக்கம். அதன் அடிப்படையில் நகை கடைகளிலும் ஜவுளி கடைகளிலும் தற்போது கூட்டம் என்பது அலைமோதி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், வெறும் தலைகளாகவே காணப்படும் என்று சொல்வார்கள். அதே போலதான் இந்த வீதிகள் முழுவதும் தலைகளாகவே காணப்படுகின்றது. இன்னும் சில மணி நேரங்கள் உள்ளது. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமையாக வேற உள்ளது. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை பயன்படுத்தி தங்கள் குடும்பத்தினர் அனைவரும், தங்கள் குழந்தைகள், தங்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் அவ்வளவு அனைத்து நபர்களும் வந்து தங்களது பொருட்களை வாங்கி வருகின்றனர். அதுபோல ஒரு குடும்பத்தினர் வந்திருக்கின்றனர். அண்ணே வணக்கம். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாட இருக்கீங்க. இப்போ எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு? என்னென்ன பொருட்கள் வாங்க வந்திருக்கீங்க? எங்களுக்கு தேவையான பொருட்கள், துணி ஐட்டம், அது போக பாசி, கொலுசு, இந்த மாதிரி ஐட்டம் வாங்குறக்காண்டி. எப்படி கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? கூட்டம் நிறையா தான் இருக்கு. போன வட்டோட இந்த வட்டம் கொஞ்சம் கூட்டம் நல்லா தான் இருக்கு. தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கிறோம். ஆனால் தீபாவளி கூட அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த கூட எதிர்பார்க்கவில்லை இந்த பாடம். நாம் அதாவது நேரடியாக கேள்வி கட்டோம். அதாவது குடும்பத்தினருடன் தீபாவளி பொருட்களை வாங்குவர்கள் வழக்கத்தை விட அதிகமாக கூட்டம் இருக்கிறது என்றும், இருந்தாலும் கடைசி நிமிடங்கள், கடைசி மணி துளிகள் இருப்பதால் தங்கள் ஆர்வத்துடன் தற்போது தீபாவளியை கொண்டாடுவதற்கான புத்தாடைகள் வாங்க வருவதற்காக தெரிவித்துள்ளனர். ரஃபீக் ராஜா, உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.